யானையின் ஆசீர்வாதத்தில் மறைந்திருக்கும் தெய்வீக ரகசியம் என்ன தெரியுமா? யானையை நாம் கோவில்களில் காணும் போது அதன் தும்பிக்கையால் தலையில் ஆசீர்வாதம் வாங்குவது வழக்கம். ஆனால் அதற்கு பின்னால் சாதாரணம் அல்லாத ஆழ்ந்த ஆன்மீக ரகசியம் இருப்பது தெரியுமா? மூலிகை தாவரங்களை மட்டுமே உணவாக கொண்டு உலகின் சக்தி வாய்ந்த மிருகமாக விளங்கும் யானை உண்மையில் தெய்வீக அம்சங்கள் நிரம்பிய உயிர். உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களிலும் தனித்துவம் யானைக்கே உண்டு. அதாவது 2 நாசி துவாரங்களிலும் ஒரே நேரத்தில் சுவாசிக்கக்கூடிய திறமை யானைக்கு மட்டுமே உள்ளது. ஆனால் நம்முடைய சுவாசம் எப்போதும் ஒரு நாசி வழியாக மட்டுமே நடைபெறும். வலது நாசி வழியாக சுவாசிக்கும் போது அதனை சூரியகலை என்கிறோம். இடது நாசி வழியாக சுவாசிக்கும் போது அதனை சந்திரகலை என்கிறோம். ஒவ்வொரு 24 நிமிஷத்திற்கு ஒரு முறை இந்த சுவாசம் ஒரு பக்கம் இருந்து மறுபக்கமாக மாறிக்கொண்டே இருக்கும். யோகிகள் மற்றும் பிராணாயாமத்தில் மேல் நிலையை அடைந்தவர்கள் மட்டும் 2 நாசிகளாலும் சுவாசிக்கக்கூடிய திறனை பெறுவர். இதனை சுழுமுனை வாசி யோகம் என்று அழைப்பர். இந்த நிலையில் சென்றவர்கள் ஞானிகள் ஆகிறார்கள். அப்படியான ஞானிகளிடம் ஆசீர்வாதம் பெற்றால் நம் வாழ்க்கை உயர்வது போலவே யானையின் ஆசீர்வாதத்திலும் அதே தெய்வீக சக்தி உள்ளது. யானை தனது தும்பிக்கையை நம் தலையில் வைத்து ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய மூச்சு சீராக இயங்கும், தீய எண்ணங்கள் விலகும், நல்ல சிந்தனைகள் வளர்ந்து இறைவனை சிந்திக்கும் ஆற்றல் உயரும், மனதில் அன்பு, தர்மம், ஒழுக்கம் பெருகும். அதனால்தான் கோவிலில் யானையிடமிருந்து ஆசீர்வாதம் பெறுவது வெறும் பழக்கம் அல்ல, இறைவனை நெருங்கச் செய்யும் ஆன்மீக ரகசியம். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கியிருந்தால் லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக கருவில் அவை வரும் போது ஒன்றாய் சேர்ந்து பலன் அளிக்கும். நவகர நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகர நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பக கருவின் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பக கருவின் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும். இருளை விலக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான். அவன் ஆனை முகத்தனின் அடியவர் மனதில் ஒளியாய் வந்து குடியிருப்பான். நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். பகவான் திருமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில் குளிரும் அவனை தொழ வேண்டும். திங்கள் பகவான் திருமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில் குளிரும் அவனை தொழ வேண்டும். பார்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் பிறந்திருப்பான். எங்கள் கற்பகத்தானை கண்டவர் தமக்கு தீரா பிணிகளை தீர்த்து வைப்பான். நவகிர நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிர நாயகன்
அவரை தொழ வேண்டும். அங்காரகனவன் தங்கும் இடமே கணபதியாரின் வலத்தொடையே, அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின் வணங்கிட வேண்டும் கணபதியை. அங்காரகனவன் தங்கும் இடமே கணபதியாரின் வலத்தொடையே, அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின் வணங்கிட வேண்டும் கணபதியை. நெருப்பாய் எரியும் செவ்வாய் பகவான் மழையாய் மாறி பொழிந்திடுவான், அவன் பிள்ளையார் பட்டி வணங்கிடும் மாந்தர் மனதுக்கு உறுதியை கொடுத்திடுவான். நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழவே. பகவானின் பதமளவிரண்டும் பிள்ளையார் பட்டியில் தெரிகிறதே. எங்கள் வலம்புரி நாயகன் வலக்கையின் கீழே புதனவ தரிசனம் கிடைக்கிறதே. புத பகவானின் பதமலர் இரண்டும் பிள்ளையார் பட்டியில் தெரிகிறதே. எங்கள் வலம்புரி நாயகன் வலக்கையின் கீழே புதனவ தரிசனம் கிடைக்கிறதே. நாரவேரி நலவன் புதவன் நாரன் நமக்குள் கை கூறும் கற்பழத்தாயின் நதக்கை தாய வர்த்தவன் கை சேரும். நவகிரக நாயகன் கணபதியே, அவன் பெருவழி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவழி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். தரிசனம் பெறுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கற்பக பெருமான் மற்றும் தரையில் புலிவண்ண புருவை தொழ வேண்டும். குருமின் தரிசனம் பெறுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கற்பக பெருமான் மற்றும் தரையில் புலிவண்ண புருவை தொழ வேண்டும். ஆரகசேனன் அவரது பாக்கி கணகரணி கைவல் திருக்கும் நங்கரதி சினங்கை கண்டின வந்திய மண்டிலி பலமே விடவாகும். நவகிரக நாயக